கோவக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் 400 கிராம் அளவு கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு நல்லா மெலிசாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் 2 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, ஒரு 15 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் ஹீரனா கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். லேசாக வதங்கின உடனேவே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்துடலாம். பூண்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்க லேசாக வதங்கின உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கிடணும். அப்போ அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக அறிய முடியுமோ அந்தளவு கோவக்காய் அரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். கோவக்காவை சேர்த்து இப்போ ஒரு சிம்மிலே வச்சுட்டு இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் திருப்ப வதங்கினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இது கொஞ்சம் சம்டைம்ஸ் கோவக்காய் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் சில சமயம் கோவக்காய் சீக்கிரம் வெந்துடும். இந்த மழை நேரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கோவக்காய் நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோவக்காய் வதங்கிடுச்சுது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த பனி மழை நாள்லாம் கோவக்காய் சீக்கிரம் வேகாது. அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன். என்னடா கோவக்காய் வதங்கலைன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி டயத்தில் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் கார தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போல்லாம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுலேயே நம்ம வெறுமனே தண்ணி சேர்க்காமல் வதக்கிறதுனால அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலே இதுக்கு போதும், ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டிங்கனாக்கா கோவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கோவக்காய் நம்மளை இட்லி கொடுத்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். நம்ம தக்காளிலாம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.